ஹே காய்ஸ், திஸ் இஸ் விஷ்ணு. உங்களுக்கு அடிக்கடி பேக் பெயின் வருதா? பேக் பெயின் ஏன் வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு இதான் உங்கள் ஸ்பைனல்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு செர்விக்கல். செர்விக்கலில் உங்கள் ட்ராப் மசில், அதாவது கழுத்து, இந்த ரெண்டு மசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து தொராக்சின் ரீஜன் பார்த்தீங்கன்னா லேட் மசில். பேக்கில் உங்களுக்கு இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா தெரியும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லம்பார் கீழே டெய்ல் வரும். லம்பார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்டமன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் சப்போர்ட்டிவாக நிற்கும். க்ளூட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். க்ளூட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லம்பார் ரீஜன் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைனா பேக்கில் பெயின் வரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் பண்ணுறதுக்கு நான் ஒரு மொபிலிட்டி நேம் வந்து கேட்டன் கேமலும் சொல்லலாம், கேட்டன் கவ்வும் சொல்லலாம். நீல் டவுன் பொசிஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் வித்து உங்கள் ஹேண்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லெக்கில் நீ ஃபோல்ட் பண்ணிங்களா அதே ஷோல்டர் வித்தில் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. மேலே ஹம்ப்பு மாதிரி வருதுல்ல, அந்த கேமலுக்கோ இல்லை கவுக்கோ மேலே ஒரு திம்முன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி மேலே வரணும். மேலே பார்க்கும்போது ப்ரீத் பண்ணணும், கீழே போகும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ அதேமாதிரி உங்களோட ஸ்பைன் வந்து ப்ராப்பராக டில்ட் ஆகணும். இந்த பொசிஷன் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஓரளவு பெயின் ரிலீஃப் ஆகும்.